வாட்ஸ்அப்ல நீங்க வாய்ஸ் காலோ வீடியோ காலோ பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ், அவரும் எடுக்கல, உங்க பேஜ்ல நோ ஆன்சர்னு வரும். மறுபடியும் நீங்க கால் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் பிஸியா இருக்கலாம், அவுட் ஆஃப் ஸ்டேஷனா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டயத்துல நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். அதுக்கு வாட்ஸ்அப் அந்த பேஜுக்கு கீழே பாத்தீங்கன்னா வாய்ஸ் நோட், வீடியோ நோட் அனுப்பக்கூடிய ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ட்ரை பண்ணலாம். வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க, ஒரு கான்டாக்டை ஓபன் பண்ணுங்க. டாப் ரைட்ல வாய்ஸ் கால் இருக்கு, வீடியோ கால் இருக்கு. அதை நீங்க ட்ரை பண்ணும்போது நோ ஆன்சர்னு வந்துச்சுன்னா அடுத்து நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? வாய்ஸ் கால் பண்ணும்போது கீழே ரெக்கார்டு வாய்ஸ் மெசேஜை போட்டு விடலாம். வீடியோ கால் பண்ணும்போது ரெக்கார்டு வீடியோ நோட் அதை போட்டு விடலாம். அதுக்கப்புறம் அவரு ஃப்ரீயா இருக்கும் போது அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாரு. அடுத்து வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல நீங்க ரெண்டு விஷயங்களை பார்க்கலாம். ஒன்னு, உங்க வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல போட்டோ வீடியோ எல்லாம் போடும்போது அப்படியே அனுப்புனீங்கன்னா பாக்குறவங்க பார்த்துட்டு கடந்து போயிருவாங்க. அதுக்கு ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க, லைக்கும் போட மாட்டாங்க. அதுக்கு பதிலா நீங்க போட்டோ வீடியோ போடும்போது மியூசிக்கை சேர்த்து போட்டீங்கன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு லைக் போடுவாங்க, கமெண்ட்ஸும் பண்ணுவாங்க. நல்லா இருக்குல்ல? அதே மாதிரி வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல நீங்க தெரியாத ஒரு இடத்த எடுத்து அதை ஸ்டேட்டஸ்ல போடும்போது கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வச்சு நீங்க போட்டீங்கன்னா, கேள்வியோட நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்கறவங்க நிறைய பேர் முன் வருவாங்க. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல. அது எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ்குள்ள போகணும். அதுக்கப்புறம் நீங்க சொந்தமா ஒரு ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுவீங்கல்ல, டாப் லெஃப்ட்ல பாருங்க. நான் ஒரு போட்டோ எடுத்துட்டேன், இப்படியே அனுப்புனா எந்தவித பதிலும் வராது. அதுக்கு பதிலாக டாப் ரைட்ல ஸ்டிக்கர் இருக்கு, அதை தட்டுறேன். தட்டினா மியூசிக் இருக்கு, தட்டுறேன். ஏதாவது ஒரு மியூசிக்கை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செமல 15 செகண்ட் தான் நீங்க செட் பண்ண முடியும். செட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. அடுத்து இன்னொன்னு இருக்கு, ஸ்டிக்கருக்கு போங்க. கொஸ்டின், இந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு நீங்க அனுப்பலாம். அதை பார்த்துட்டு அவங்களும் ரிப்ளை பண்ணுவாங்க. ரெண்டு விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் ஸ்டேட்டஸ்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.